السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முதனிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாடிவானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சில குணங்களை மனிதர்களுடைய வாழ்விற்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். அதில் அல்லாஹ் விரும்புகின்ற குணங்களும் உண்டு, அல்லாஹ் வெறுக்கின்ற குணங்களும் உண்டு. அவைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு குணங்களில் கஞ்சத்தனம் என்பதை அல்லாஹ் வெறுக்கின்றார். இந்த கஞ்சத்தனம் என்பதை விரிவுரையாளர்கள் ஒரு 3 வகைகளாக நமக்கு பிரித்து சொல்லுகின்றார்கள். முதலாவது, சலாம் சொல்வதிலே, அந்த சலாத்திற்கு பதில் சொல்வதிலே ஒரு கஞ்சத்தனம். இரண்டாவது, நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த இடத்தில் ஸலவாத்து சொல்வதன் மீது ஒரு கஞ்சத்தனம். மூன்றாவது, அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த பொருள்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதிலே ஒரு கஞ்சத்தனம் என்று விரிவுரையாளர்கள் ஒரு 3 வகைகளாக அல்லாஹ் விரும்பாத இந்த குணத்தை நமக்கு பிரித்து தருகின்றார்கள். முதலாவது, சலாம் சொல்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான குணங்களில் சலாம் என்பதை மிக முக்கியமான ஒரு பண்பாக, ஒரு குணமாக நபி அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அஃஷு ஸலாம் வ அத்இமு தஆம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள். சலாத்தை சொல்லுங்கள் என்பது வேறு, சலாத்தை பரப்புங்கள் என்பது வேறு. வ அத்இமு தஆம், ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்றார்கள். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சிகளில் இது முக்கியமான ஒரு புரட்சியாக எடுத்து சொல்லப்படுகிறது. அலாமன் அரஃப்த வமல்லம் தஅரிஃப், நீ உங்களுக்கு அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு சாதாரணமான ஒரு அமலாக நமக்கு விட்டு செல்லவில்லை. சலாம் சொல்வது என்பது அது தனி ஒரு பாடம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அடியார்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான், ஒரு முக மலர்ச்சியை அல்லாஹ் தருகின்றான்.
அதில் அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சியை தருகின்றான் என்பதை எல்லாம் ஹதீசுகளில் மிக தெளிவாக நமக்கு நபி அவர்கள் விளக்கி தருகின்றார்கள். ஒருவர் சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சலாத்திற்கு பதில் சலாம் சொல்வதற்கின்றதே அது மார்க்கத்தின் பிரகாரம் ஒரு வாஜிபான கட்டாய கடமையாக நமக்கு எடுத்து சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை. நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம், அறிந்த ஒரு ஹதீஸ் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லுகின்ற பொழுது 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுகின்ற பொழுது 30 நன்மை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் நடந்த ஒரு நிகழ்வு என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஹதீஸ். இப்படி சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சலாத்திற்கு பதில் சலாம் சொல்வது இருக்கின்றது, அது வாஜிபான ஒரு கடமையாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ஒரு கஞ்சத்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சலாம் சொல்லுகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று, ஒரு ரஹ்மத்துல்லாஹி என்று, ஒரு ரஹ்மத் பரகாத்துஹு என்று இந்த 3 நன்மைகளை 30 நன்மைகளை 30 நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு பெரிய ஒரு துஆவை அடுத்தவர்களுக்கு நாம் முன்வைத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களும் நமக்காக வேண்டி வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அந்த 30 நன்மைகளை அவர்கள் நமக்கு திருப்பி தருகின்றார்கள். ஒரு சின்ன ஒரு அமலாக நாம் நினைக்கின்றோம், சாதாரணமான ஒரு அமலாக நாம் நினைக்கின்றோம். ஒரு நிமிடங்களில் நாம் அவர்களுக்கு 30 நன்மைகளை தருகின்றோம், அவர்கள் நமக்கு 30 நன்மைகளை தருகின்றார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த சலாமில் நாம் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. இப்பொழுதுதான் இவருக்கு சலாம் சொன்னோம், இனி ஏன் இவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்றோ, அல்லது இவருக்கு சலாம் சொன்னால் ஏதாவது தவறாக நினைப்பார் என்றோ, அல்லது சலாம் ஒருவர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இவர் இதற்காக வேண்டித்தான் சலாம் சொல்லுகின்றார் என்று தவறாக நினைத்து அவருக்கு பதில் சலாம் சொல்லாமல் விட்டுவிடக் கூடாது. விரிவுரையாளர்கள் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி காட்டி, இந்த சலாமில் கஞ்சத்தனத்தை நீங்கள் காட்டாதீர்கள், மாறாக அதில் நீங்கள் ஒரு விசால தன்மைகளை காட்டுங்கள். சலாம் சொல்வதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சலாம் சொன்னவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்வதாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு விசால தன்மைகளை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இது முதலாவது வகை. நாம் அன்றாடமாக நாம் செய்கின்றோம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம். ஒரு கவலையோடு நாம் நடந்து செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒருவர் சலாம் சொல்லுவாரே, ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த சலாத்தின் மூலமாக நாம் அவருக்கு பதில் சொல்லுகின்ற அந்த சலாமின் மூலமாக நம்முடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குகின்றார். உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய வாரம் இருந்தாலும் சரி, அல்லது நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் மன கவலைகள் இருந்தாலும் நாம் சொல்லுகின்ற இந்த மகிழ்ச்சியான ஒரு வாரத்தை, நாம் சொல்லுகின்ற இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்து அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி தருகின்றது. எப்பொழுது தெரியுமா? அவர் பதில் சலாம் சொல்லுகின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதலால் சலாம் சொல்வதிலும் அந்த சலாமிற்கு பதில் சொல்வதிலும் நீங்கள் கஞ்சத்தனம் காட்ட வேண்டாம் என்பதை விரிவுரையாளர்கள் முதலாவது செய்தியாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் நபியின் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் என்றோ அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்றோ ஏதாவது நபியின் மீது நபியை புகழுகின்ற ஒரு சலாத்தை அந்த பெயரை கேட்டதனுடைய கண்ணியமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை விரிவுரையாளர்கள் இரண்டாவது கஞ்சத்தனத்தினுடைய வகைகளாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜனங்களிலேயே மக்களிலேயே ஆக கஞ்சன் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு சொன்னார்கள், என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் என் மீது அந்த பெயரினுடைய கண்ணியத்தில் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ, என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ ஃபஹு அப்கலுன் நாஸ், அவர்கள் தான் ஜனங்களிலேயே ஆக கஞ்சன் என்று நபிவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகிறார். நாம் எல்லாம்
துஆ சொன்னார்கள். கீழே இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், நான் ஆமீன் என்று சொன்னேன் என்றார்கள். அதில் ஒரு துஆ, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் உங்களின் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்கியதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருவார்களேயானால், நபி அவர்களுடைய பெயரை சொன்னதற்கு பின்னால் நாம் எந்த அளவிற்கு ஸலவாத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் நபியின் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்தான் மக்களிலேயே ஆக கஞ்சன் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். சில மஜ்லிஸ்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நபி அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஸலவாத்தும் சொல்வதில்லை. ஒரு துஆ ஓதப்பட்டு நபி அவர்களுடைய அந்த மஜ்லிஸில் முடிகின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது யாரோ ஒரு நபர்கள் இரண்டு நபர்கள் சொல்லுவார். ஏதோ அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று, மற்றவர்கள் மீதெல்லாம் கடமை இல்லாததை போன்று ஒரு 40 நபர்கள் இருப்பார்களேயானால் அதில் 2 நபர்கள் தான் ஸலவாத்து சொல்லுவார். 40 நபர்களுக்கு சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது அந்த மஜ்லிஸை அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து நிறைந்ததாக ஆக்குகின்றான் தெரியுமா? ஒன்றுமில்லை, சாதாரணமாக நாம் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலும் அஸர் தொழுகைக்கு பின்னாலும் துஆ ஓதி முடித்ததற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஸலவாத்து சொல்லுகின்றோம். எத்தனை பேர்கள் சேர்ந்து சொல்லுகின்றோம்? ஒரு மஜ்லிஸிலே அமருகின்றோம், ஏதோ ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ் அல்லது ஏதோ ஒரு மஜ்லிஸிலே அமருகின்றோம், துஆ ஓதப்படுகின்றது. ஓதி முடித்ததற்கு பின்னால் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்றோம். எத்தனை நபர்கள் சப்தமிட்டு சேர்ந்து நாம் சொல்லுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு அந்த இடத்தில் யாரெல்லாம் சேர்ந்து சொல்லாமல் இருக்கின்றார்களோ அதை ஒழுக்கமற்ற ஒரு செயலை நமக்கு கண்டித்து சொல்லுகின்றார். என்னுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஃபலம் யுஸல்லி அலைய, யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ ஃபஹுவ அப்கலுன் நாஸ், அவர்கள் தான் ஜனங்களிலேயே கஞ்சத்தனம் உடையவர்கள் என்று ஆக கஞ்சத்தனம் உடையவர் நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்களே. ஆனால் நபி அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற அந்த விஷயத்தில் நாம் ஒருபோதும் பொடுவோக்காக நாம் இருந்து கூடாது, கவனமில்லாமல் நாம் இருந்து கூடாது. அதில் நாம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். கேரளாவிற்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்களேயானால் அல்லது மற்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்களேயானால் நபி அவர்களுடைய பெயரை சொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உயிரோட்டமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஈமான் வலுப்பெறுகின்றது. நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹ் வலுவை தருகின்றான். நம்முடைய ஆத்மாவிற்கு அல்லாஹ் வலுவை தருகின்றான். நம்முடைய உயிருக்கு அல்லாஹ் வலிமையை தருகின்றான். அதுவெல்லாம் நபி அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது அதன் காரணமாக அல்லாஹ் நம் மீது 10 அருள்களை அல்லாஹ் தருகின்றான். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸர ஸலவாத்தி, நாம் நபி அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு 10 நிஅமத்துகளை 10 அருள்களை அல்லாஹ் தருகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. ஆக முதலாவது கஞ்சத்தனம் சலாம் சொல்வதிலும் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வதிலும் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. இரண்டாவது, நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால் நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லாமல் இருந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஃபஹுவ அப்கலுன் நாஸ், அவர்கள் தான் ஜனங்களிலேயே ஆக கஞ்சமுடையவர்கள் என்பதை நபி அவர்களுடைய ஹதீஸ் உணர்த்தி சொல்லுகின்றது. மூன்றாவது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற செல்வங்களில் தாராள தன்மைகளை காட்ட வேண்டும். அது கணவன் மனைவியுடைய உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவாக இருந்தாலும் சரி, அல்லது உரிமையாளர்களுடைய தொழிலாளி முதலாளிகளுடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் ஒரு விசாலமான தன்மைகளை நாம் காட்ட வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்களில் கஞ்சத்தனம் சம்பந்தமாக நபி அவர்கள் 35 ஹதீஸ்களை பதிவு செய்கின்றார். அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனம் சம்பந்தமாக புக்லி என்று சொன்னால் கஞ்சத்தனம், அந்த கஞ்சத்தனம் சம்பந்தமாக ஒரு 6 ஆயத்துகளுக்கு மேலால் அல்லாஹ் குறிப்பாக குர்ஆனிலே பதிவு செய்து சொல்லுகிறார்.
அல்லாஹ் சொல்லுவான், وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறைகளை வரலாறுகள் நமக்கு அதிகமாக எடுத்து சொல்லுகின்றனர். அதில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கஅபாவை தவாஃப் செய்கின்றார்கள். கஅபாவை தவாஃப் செய்கின்றார்கள். அந்த 7 சுற்றுகளிலுமே அல்லாஹ்விடத்தில் என்னை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். எத்தனையோ துஆக்கள் ஓத வேண்டும், எத்தனையோ துஆக்களை ஓதலாம், எத்தனையோ ஸலவாத்துகளை சொல்லலாம். ஆனால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் சுற்றுகின்ற பொழுது அந்த 7 சுற்றுகளிலுமே அல்லாஹ்விடத்தில் என்னை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்கின்றார்கள். முடித்த தவாஃப் முடித்ததற்கு பின்னால் தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், எத்தனையோ துஆக்கள் இருக்கின்றது, எத்தனையோ துஆக்களை செய்யலாமே தவாஃபிலே, நீங்கள் இப்படி ஒரு துஆவை நீங்கள் செய்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்ன பொழுது இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி சொன்னார்கள், وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருகின்றார் என்று அந்த ஆயத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி, இதை நான் நினைத்து அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்தேன், அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் என்னை வெற்றி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நான் துஆ செய்தேன் என்று அதில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்கிற ஒரு வரலாறு அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டு வருகின்றார்கள். சில தோழர்கள் அங்கே தவாஃப் செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு மனிதர் கஅபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். கஅபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். கஅபாவினுடைய ரப்பே, இந்த பைத்துல் புனிதமான இந்த கஅபாவினுடைய ரப்பே, உன்னிடத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என நான் துஆ செய்கின்றேன் என்று கஅபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மனமுருகி அவர் துஆ செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபதல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழரே, நீங்கள் என்ன அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றீர்கள்? உங்களுடைய கண்ணியத்தை கேளுங்கள். உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். உங்களுடைய கேட்பதனுடைய காரணம் என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலி தம்பன் அதீமன், நான் பெரிய ஒரு பாவியாக நான் இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். சொல்லிக்கொண்டே வருகின்றார். அல்லாஹ் எனக்கு பெரும் செல்வத்தை தந்திருக்கின்றார். அல்லாஹ் எனக்கு பெரும் செல்வத்தை, பொருளாதாரத்தை, விவசாயத்தை, எல்லா வளங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். ஆனால் யாராவது ஏழைகள் என்னிடத்தில் யாசகம் கேட்பார்களேயானால், யாராவது என்னிடத்தில் ஏதாவது யாசகம் கேட்பார்களேயானால், ஃபகான ஷுகலத்தம் மின் நாரின் தஹ்ருஜு மின் வஜ்ஹி, என்னுடைய முகத்தில் நெருப்பு கக்குவதை போன்று நான் உணர்கின்றேன். எனக்கு கோபம் வந்து விடுகின்றது, நான் அவர்களை திட்டி விடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்கள் சொன்னதை கேட்டு நபி அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், தள்ளி நில்லு, தூர போ என்றார். அவர் சொன்னார், இன்னலி தம்பன் அதீமன், நான் கடுமையான ஒரு பாவத்தை செய்திருக்கின்றேன், பெரிய ஒரு பாவியாக நான் இருக்கின்றேன். அந்த பாவத்திற்குண்டான காரணம் என்னவென்று நபி அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான், அல்லாஹ் எல்லா வளங்களையும் தந்திருக்கின்றான். யாராவது என்னிடத்தில் யாசகம் கேட்பார்களேயானால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபம் அதிகமாகி விடுகின்றது, என்னுடைய முகமெல்லாம் மாறி போய் விடுகின்றது. இந்த பாவத்தை சொன்ன பொழுது நபி அவர்கள் தள்ளி நில் என்று சொன்னார்கள். தூர தள்ளி நில், யா ஃபாஸிக், நீ தூர தள்ளி நின்றார்கள். உன்னுடைய நெருப்பு என்னை கரித்து விட வேண்டாம் என்றார். உன்னுடைய நெருப்பு என்னை கரித்து விட வேண்டாம் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ 1000 ஆண்டுகள் நோன்பு இருந்தாலும் சரி, 1000 ரக்காத்துகளை நீங்கள் தொழுதாலும் சரி, அல்லது 1000 இரவுகள் நின்று வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்க போவதில்லை. ஆதலால்
அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக இன்னும் அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு எடுத்து சொன்னார்கள் என்கிற வரலாறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அந்த வரலாறை நமக்கு அறிவித்து தருகின்றார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதர் நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் போய் நின்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இவ்வளவு அழகாக வணங்குகின்றார்கள், இவ்வளவு பயபக்தியோடு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றாரே, இவர் மிக கண்ணியமானவனாக இருக்கின்றாரே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், யா மூஸா, அவருடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியாது, அவருடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியாது. அவர் அல்லாஹ்வை வணங்குவது உண்மைதான். ஆனால் நான் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து ஒரு திருகம் கூட, ஒரு பைசா கூட அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செய்யவில்லை. ஆதலால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவர் 1000 ஆண்டுகள் நின்று வணங்கினாலும் சரி, 1000 ஆண்டுகள் இந்த துனியாவில் அவர் நோன்பு இருந்தாலும் சரி, என்ன நன்மைகளை செய்தாலும் சரி, நான் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து என்னுடைய பாதையில் அது செலவு செய்ய வேண்டிய அந்த முறைப்படி அவர் செலவு செய்யவில்லை என்று சொன்னால், அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய இன்னபிற அமல்கள் எதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கம் சொன்னான் என்பதை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் பிரிவுரான அந்த வரலாறை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஆதலால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த செல்வங்களில் இருந்து நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அது கணவன் மனைவியுடைய உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளிகளுடைய உறவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேடி வரக்கூடிய மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், ஏழைகளுடைய நிலைகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தவாறு இந்த துனியாவில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த ஆயாத்துகள், ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் எதையும் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கின்றார்களே, அதை அவர்கள் நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு தீமைதான். சய்யுதம்மகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா, நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் அதை கொண்டு அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகின்றான். அந்த வகையிலே கஞ்சத்தனம் என்பது ஒரு 3 வகைகளாக சொல்லப்படுகின்றது. எந்த நிலையிலும் வாழ்க்கையிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. சலாம் சொல்லுகின்ற பொழுதும் அந்த சலாமிற்கு நாம் பதில் சலாம் சொல்லுகின்ற பொழுதும் அதிலும் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுதும் அந்த பெயருக்கு நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுதும் அதிலும் நாம் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற செல்வங்களில் இருந்து நம்முடைய கணவன் மனைவியுடைய உறவாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவாக, இன்னொரு நிலைகளாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் நாம் தாராள தன்மைகளை காட்டுகின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்து தருகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல் பகீலு பஈதும் மினல்லாஹ், கஞ்சத்தனம் உடையவர் அல்லாஹ்வை விட்டு அவர் தூரமாகி விடுகின்றார். பஈதும் மினல் ஜன்னah, அவர் சுவர்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகின்றார். பஈதும் மினன் நாஸ், ஜனங்களை விட்டு அவர் தூரமாகி விடுகின்றார். குரிபத்து மினன் நார், நரகத்திற்கு அவர் நெருக்கமாக ஆகி விடுகின்றார். அஸ்ஸஹாவா ஸஹீஜ கரீபு மினல் ஜன்னah, கொடையாளிகள் அவர்கள் சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் ஜனங்களுக்கு நெருக்கமானவர்கள், நரகத்தை விட்டு அவர்கள் தூரமானவர்கள் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்தும் அல் குர்ஆன் ஷரீஃபில் இருந்தும் எதை நாம் சொல்லுகின்றோமோ, எதை நாம் கேட்கின்றோமோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த நன்மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தந்து, ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அல்லாஹ் தந்து, இந்த உலகில் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற
சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.